விளையாடுபவர்களை மட்டுமல்லாமல் பார்ப்பவர்களையும் படு என்கேஜிங்காக வைக்கக்கூடிய வாலிபால் கண்டுபிடிக்கப்பட்ட தினம் இன்று. வில்லியம் மார்கன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேசச்சூசெட்ஸில் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒருத்தர். அங்கேருந்து OMCL அவர் டைரக்டராக இருந்தார். அப்போ பேஸ்கெட் பாலுக்கு பதிலாக இன்னொரு கேமை உருவாக்கலாங்கிற ஒரு யோசனை அவருக்கு வந்துச்சு. அதற்காக பல எக்ஸ்பெரிமெண்ட்கள் செய்து 1895 பிப்ரவரி 9 ஒரு புது கேமை உருவாக்குனாரு வில்லியம் மார்கன். அதுதான் வாலிபால். வில்லியம் மார்கன் இந்த கேமுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? மின்டோனெட். பேஸ்கெட் பாலையும் டென்னிஸையும் கலந்த மாதிரியான ஒரு கேமை இதை உருவாக்கியிருந்தார். இந்த கேம் முதல்ல OMCL இருந்த 2 டீமுக்கு நடுவில் நடந்துச்சு. அந்த கேமை பார்த்தா டாக்டர் ஆல்ஃபிரட் டி ஹால்ஸ்டட் பந்து கீழே விழாமல் மேலே இருந்தே அடிக்கிறத கவனிச்சார். அதுக்கு இங்கிலீஷில் வாலியிங்னு பேர். அதை பேஸ் பண்ணி தான் வாலிபாலுங்கிற பேரை முதல்ல அவர் தந்தார். இன்னைக்கு வாலிபாலுங்கிறது உலகம் முழுக்க அதிகம் விளையாடக்கூடிய முதல் 5 போட்டிகளில் ஒன்றா இருக்கு. வாலிபால் சம்பந்தமாக 220க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏன் ஒலிம்பிக்ல கூட வாலிபாலுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம்ங்கிறது இருக்கு. இண்டோர் கேமா தன்னுடைய பயணத்தை தொடங்கிய வாலிபால் இன்னைக்கு அவுட்டோர் கேமா மாறி இருக்கு. பீச் மணல்ல இருந்து ஸ்விம்மிங் பூல் தண்ணி வரைக்குமே வாலிபாலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கு. இப்படி ஆடுபவர்களையும் பார்ப்பவர்களையும் சுறுசுறுப்பின் உச்சிக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாலிபால் கண்டுபிடிக்கப்பட்ட தினம் இன்று.